தமிழுக்கு வணக்கம். சோ இன்னைக்கு இந்த வீடியோல வந்து எதை பத்தி பார்க்க போறோம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோல வந்து ஒரு பிராண்ட் ஆப்ஸ் பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ நீங்க வந்து PAYTM யூசரா இருந்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லுவேன். இந்த அப்ளிகேஷன் மூலமா வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து ஃபேக் டிரான்சாக்ஷன் பண்ணலாம். உண்மைதான், ஃபேக் டிரான்சாக்ஷன் பண்ணலாம். சோ இந்த மாதிரி ஒரு சில ரீசன்கள்னால தான் இந்த அப்ளிகேஷன் வந்து Play Storeல இருந்து அபிஷியலா வந்து பேன் பண்ணி வச்சிருக்காங்க. சோ இந்த அப்ளிகேஷனை வந்து டீடைலா இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா என்ன பண்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ பெல் பட்டனை சொல்ல மறந்துட்டேன், கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எங்களோட அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓபன் பண்ணிக்கிறேன். ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து இந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு PAYTMல எந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் இருக்குமோ அதே இன்டர்ஃபேஸ் தான் இந்த அப்ளிகேஷன் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நேம் கேக்குது. நேம்ல வந்து உங்க பிடிச்ச நேம் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாம ஃபோன் நம்பர் கேக்குது. ஃபோன் நம்பர்ல ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சில நம்பர் டைப் பண்றேன், டைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் செக்ஷன்ல வந்து நான் ஒரு 500 போறேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் போறேன், 500 போறேன். ஸோ 500 போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து நான் சப்மிட் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து PAYTMல டிரான்சாக்ஷன் எந்த மாதிரி உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வருமோ அதே இன்டர்ஃபேஸ் தான் இதுலயே வந்திருக்கு. ஸோ பாத்தீங்கன்னா ஒரு டிக் மார்க் வந்து வந்திருக்கு, அப்புறம் 500 ருபீஸ் வந்திருக்கு. ஸோ அப்படி கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாத்தீங்கன்னா PAYTMோட கன்ஃபர்மேஷன் அந்த மாதிரி லோகோ ஒரு சிலதெல்லாம் அப்படியே PAYTMல இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரீசன்னால தான் இந்த அப்ளிகேஷன் வந்து பேண்ட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். சோ வந்து இந்த அப்ளிகேஷனோட ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ், அதுக்கப்புறம் ஒரு சாம்பிள்ஸ் பாத்திரலாம். எந்த மாதிரிலாம் அவங்க வந்து நம்மளை ஏமாத்துவாங்க, ஃபேக்கா சென்ட் பண்ணாங்கன்னு நினைச்சாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வந்து PAYTM ஆப்பை ஓபன் பண்ணிருக்காங்க. பட் இந்த நான் சொன்ன ஆப் வந்து அவங்க வந்து பேக்ரவுண்ட்ல யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, அது உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கும். சோ இப்போ வந்து நம்ம PAYTMல யூஸ் பண்ணும்போது இன்டர்ஃபேஸ்ல ஒரே மாதிரி இருக்குதானே அப்படின்னு சொல்லி நம்ம அசால்ட்டா விட்டுருவோம். அவங்க நம்பர், ஃபோன் நம்பர் எல்லாம் கேட்கறப்ப வந்து நம்ம எல்லாத்தையும் கொடுத்துருவோம். ஸோ அடுத்து அவங்க வந்து எல்லாமே டைப் பண்ணிப்பாங்க, செஞ்சிருப்பாங்க, சப்மிட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இதுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிக் மார்க், கிரீன் டிக் மார்க் போட்டு PAYTMோட கன்ஃபர்மேஷன் லோகோ இந்த மாதிரி இருக்கிறத வச்சு நீங்க நம்பிடுவீங்க. ஸோ PAYTMல இருந்து நம்மளுக்கு வந்து பணம் டிரான்ஸ்பர் ஆயிருக்குன்னு சொல்லி. ஸோ பணம் வந்து நீங்க வந்து ஏமாந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கே தெரியும் அவங்க பண்ணது வந்து ஃபேக்கான டிரான்சாக்ஷன். ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த டிரான்சாக்ஷன்ல இருந்து தடுக்கிறதுக்கு ஒரு சில 3 நோட்டிபிகேஷன் இருக்கு. அந்த நோட்டிபிகேஷன் பத்தி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா வந்து யாராச்சும் உங்களுக்கு மணி சென்ட் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் வந்து நோட்டிபிகேஷன் வர்றது வந்து PAYTMல இருந்து கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரும். அது மட்டும் இல்லாம வந்து உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் மெசேஜ் வரும், அது உங்க ஃபோன் நம்பருக்கு வரும். தேர்டா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இமெயில் அட்ரஸ்க்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரும். ஸோ இந்த 3 நோட்டிபிகேஷனை வச்சுதான் நம்மளுக்கு பணம் வந்து வந்திருக்கா இல்லையான்னு சொல்லி நீங்க செக் பண்ணிக்கணும். சோ நான் சொன்ன அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். PAYTM யூசர் வந்து இது கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க. சோ அண்டில் தென் சைன் ஆஃப் ஃப்ரம் தமிழ். சோ மேலும் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன்.